Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க a very famous cardiothoracic surgeon டாக்டர் விவி பாஷி and interventional cardiologist டாக்டர் கோபாலமுருகன். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. டாக்டர் விவி பாஷி சார் பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் யூ ஆல்சோ சார். ஐ திங்க் நீங்கள் வந்து மோர் தென் 1000 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் மோர் தென் 17,000 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். 35 வருஷமாக ஹார்ட் வியாதிக்கு ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹானர் டு ஹேவ் யூ இன் ஆர் ஷோ. அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் சர்ஜரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். சிம்ஸ் மூலியமாக பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டட் the department and it's a new area. Very good doctor. I think it's a honor to have both of you in our show. First of all வந்து ஒரு ஜென்ரல் கொஷின், ஒரு காமன் லேமனுக்கு இருக்கக்கூடிய கொஷனாக நான் கேட்குறேன் டாக்டர். ஜென்ரலாக ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து சில விஷயங்கள் தான் நம்ம ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து தோணக்கூடியது. ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ இல்லை வந்து ஹார்ட்டில் கொழுப்பு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஜென்ரல் கொஷினை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் காமனாக ஹார்ட்டுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஹார்ட்டுக்கு சாதாரணமாக நம்ம பிறவியிலே ப்ராப்ளம், சின்ன குழந்தைகளுக்கு ப்ளூ பேபி, ஹார்ட்டில் பிளாக்கு, வேல்வுக்கு பிளாக்கு, ஓகே, மிக்சிங் ஆஃப் பிளட், அதாவது சந்து வந்துட்டு இம்பியூர் பிளட் பியூர் பிளட் நம்ம மிக்ஸ் ஆகிட்டு, ஓகே டாக்டர், அது வரலாம். அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு வேல்வ் வியாதி, ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து அதாவது சின்ன வயசில் ஜுரம் வந்து அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷனில் வந்துட்டு அது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடும். அது ஃபீவர், த்ரோட் பெயின் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது இருக்கும். அது என்ன பத்தாலஜி புக்ஸ் எல்லாம் சொல்லுவார், இட் பைட்ஸ் த ஜாயின்ட்ஸ், லிக்ஸ் த ஜாயின்ட்ஸ் அண்ட் பைட்ஸ் த ஹார்ட். ஏன்னா ஜாயின்ட் பெயின், ஃபீவர் வந்து ரொமாட்டிக் வந்துட்டால் ஹார்ட்டில் டைரெக்டாக அது வந்துடும். அது ஒரு வியாதி. அதில் வந்து ஹார்ட் வேல்வ், மேஜர் வேல்வ்ஸில் லீக் வரலாம், ஓகே, அதில் பிளாக் வரலாம். அப்புறமா பெரிய டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸில் ஹார்ட் பிளாக் வரலாம், ஹார்ட் அட்டாக். அதுதான் இப்போ சாதாரண எல்லாருக்கும் தெரியும். மீதி வியாதி நிறைய பேருக்கு தெரியாது. எஸ் டாக்டர். வேறு ப்ராப்ளம்னா பெரிய ரத்த குழையில் வீக்கம் வந்துட்டு பெருசாகிடலாம், பெலூன் மாதிரி பெருசாகிடுச்சிட்டு அனியூரிசம்னு சொல்லுவார். ஓகே, அது ரொம்ப ரேர் டிசீஸ், நாட் ரேர், நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்து திடீர்னு 3 நிமிஷத்துலேயே உயிர் போகிற மாதிரி வியாதி. அதெல்லாம் செக்கப் பண்ண கண்டுபிடிக்காது முடியாது. அப்புறம் வேறு மக்களுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு வியாதி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ். இந்த ஹார்ட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்குது, அதுக்கு ஏதாவது தகராறு வந்துட்டு ஹார்ட் பீட் சில டைமில் கம்மி ஆகிடலாம், ஓகே, இல்லைன்னா ஜாஸ்தி ஆகிடலாம், இல்லைன்னா ஹார்ட் பீட் இர்ரெகுலர் ஆகிடலாம். ஓகே, அது நிறைய பேர் இப்போ சடன் டெத் எல்லாம் வருது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில். ஓகே டாக்டர். அதனால் வரலாம். இல்லாமல் வேறு ப்ராப்ளம்னா இது கண்டக்ஷன், ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ஃபெயிலியர், அதுதான் இப்போ புதிய மீதி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே டாக்டர். ஹார்ட் ஃபெயிலியர் அதான் பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் த கார்டியாலஜிஸ்ட் அண்ட் கார்டியாக் சர்ஜன் ஃபார் 21st century. அதுக்கு இது வரைக்கும் கரெக்ட் ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஏன்னா ஹார்ட் ஃபெயிலியர் நிறைய இப்போ உலகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் டையிங் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். வேறு ரிப்பீட்டட் ஹார்ட் அட்டாக், நிறைய வாட்டி ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லைன்னா மசில் வீக்னஸ் தனியாக வரலாம், கார்டியோ மயோபதின்னு சொல்லுவார். ஓகே, அதனால் ஹார்ட் வேல்வுக்கு லீக் வரலாம். ஓகே, அதெல்லாம் இப்போ நிறைய நாங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற ஹார்ட் ஆப்ரேஷனில் ஆரம்பிச்சு 36 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல நாங்கள் ஆரம்பத்தில் மெயின் ட்ரீட்மெண்ட்னா ஹார்ட் வேல்வு, சின்ன குழந்தையில ட்ரீட்மெண்ட்டு, அப்புறமா பைபாஸ் சர்ஜரி வந்தாச்சு. இப்போ பைபாஸ் சர்ஜரி நிறைய பண்ணுறது. இதாலும் இந்த ஸ்பெஷல் ஏரியா இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட்டு நிறைய இடத்து கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் ஹார்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாம் ப்ராப்ளம். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். டாக்டர் கோபாலமுருகன், நீங்கள் சொல்லுங்கள், ஹார்ட் அப்படின்னாலே வந்து ஒரு காமன் டிபார்ட்மெண்ட், ஜென்ரலாக ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு. பட் இருந்தாலும் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். வாட் ஆர் தி டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி டாக்டர்? ஹார்ட்னாலே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹார்ட் ஸ்பெஷலைசேஷனே 1980க்கு அப்புறம் தான் ஸ்பெஷலிஸ்ட் டிஎம் எல்லாம் இந்தியாவில் வந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜெனரல் ஃபிசிஷியன்ஸ் வெர் லுக்கிங் ஆஃப்டர் எவ்ரி திங். ஓகே, அதுக்கப்புறம் சயின்ஸும் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லாட் ஆஃப் நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் கேம். ஸோ தேர் ஃபோர் புது பிரச்சனைகள் டாக்டர்களுக்கு தெரிய வந்தது. ஓகே, இதை வந்து ஒரே ஆள் டெலிவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைசேஷன் கேம் ஆன். ஓகே, அதில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தனியாக வந்தாங்க. அப்புறம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஹார்ட்லேயே எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, கடந்த 15 to 20 வருஷத்துக்கு 20 வருஷத்தில் ஹார்ட்லேயே நிறைய பகுதிகள், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே,
So if you go to any large hospital, பெரிய hospital, anywhere in America, Western countries, UK, even in Asia, ஓகே any large hospital, heart departmentன்றது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஓகே ஓகே ஹார்ட்டுக்குள்ள மினிமம் 10 டிபார்ட்மெண்ட், மினிமம் ஓகே மினிமம் 10. ஏன்னா ஹார்ட்ன்றது ஒரு பம்ப். ஓகே அந்த பம்புக்குள்ள வேல்வ்ஸ் இருக்குது. அந்த பம்ப் வேலை செய்யணும்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு வயரிங் சிஸ்டம் வேணும். ஓகே அப்புறம் அந்த ஹார்ட் மசில் இருக்குது, அதில் தான் ஹார்ட் ஃபெயிலியர் வரும். அப்புறம் ஹார்ட்டுக்குலேருந்து வெளியில் போகிற ரத்த குழாய்கள் அயோட்டா, ஓகே அதுக்கு ஹார்ட் சர்ஜரி, அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்படி பிரிக்கும்போது எனி லார்ஜ் ஹாஸ்பிட்டல் will have at least 10 departments for the heart. ஓகே இது இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா இருக்கிற ட்ரீட்மெண்ட் தான் பேஷண்ட் கிடைக்கும். unless they are in the right place with the right facilities, awareness இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். லைக் இட்ஸ் கோயிங் டு ஒரு கடைக்கு போகிறோம், ஓகே ஒரே கடையில் எல்லாம் கிடைக்காது. பட் unless you go to a சூப்பர் மார்க்கெட், எல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் தான் you will get everything in the same place. யா ஸோ மளிகை கடைக்கு போனால் இருக்கிற மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் வந்து எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அது மாடர்ன் டேஸில் அப்படி தானே டெவலப் ஆகிருக்கு. தட்ஸ் பிகாஸ் முந்தி மளிகை கடை மட்டும் தான் போயிட்டு இருந்தோம். இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ், ஏன்னா நம்மளுக்கு தேவைகள் அதிகமாகிடுச்சு, திங்ஸும் நிறைய வந்துருச்சு. அவேர்னஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். பட் கார்டியாலஜியில் ஹார்ட்டில் இப்போ தான் அவேர்னஸ் பில்டப் ஆகிட்டுருக்கு. எஸ் ஸோ அவர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஒன் ஸ்டாப் ஷாப் வேர் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ வி ஹேவ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்னரி இன்டர்வென்ஷன். இதுக்கு ஹார்ட்டில் போகிற ரத்த குழாய்களை ஓப்பன் பண்ணுற டிபார்ட்மெண்ட், அது தனி டிபார்ட்மெண்ட். ஓகே அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாக் சர்ஜரி, ஓகே இது மெயினாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பாஷி சார் இஸ் த சீஃப். எஸ் ஓகே அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அயோட்டிக் சர்ஜரி, ஹார்ட்டில் போகிற மெயின் ரத்த குழாய், அதில் ப்ராப்ளம் வந்து அயோட்டிக் சர்ஜரி. பாஷி சார் இஸ் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி அண்ட் த வேர்ல்ட். ஸோ வெரி ப்ரவுட் டு ஹேவ் த டிபார்ட்மெண்ட். அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோஃபிசியாலஜி அண்ட் டிவைஸ்ன்றது ஹார்ட்டுக்கு போகிற பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், ஷார்ட் சர்க்யூட்டிங், இதெல்லாம் கரெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட். ஓகே தனி டிபார்ட்மெண்ட். ஓகே அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட். டாக்டர் பாஷி சார் சொன்ன மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பம்ப் வீக் ஆனோன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆல் த வே அப் டு புது ஹார்ட் வைக்கிற வரைக்கும் டிரான்ஸ்பிளான்டேஷன். திஸ் இஸ் தனி டிபார்ட்மெண்ட். ஓகே அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக் கார்டியாலஜி, குழந்தைங்களில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுலேயே பீடியாட்ரிக் இன்டர்வென்ஷன்ஸ், பீடியாட்ரிக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஏன்னா சின்ன குழந்தைங்களில் ஹார்ட் வேல்வ் வரலாம், அது தனியாக டிபார்ட்மெண்ட். சின்ன குழந்தைங்க ஹார்ட்லேயும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அது தனியாக டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே ஸோ இது எல்லாம் இருந்தால் தான் வர்ற பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் டீல் பண்ண முடியும். ஓகே டாக்டர், வெல் செட் டாக்டர். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. குழந்தைக்கு 6 மாதம் ஆகுதுங்க சார். சொல்லுங்கம்மா. அது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா. ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதை குணப்படுத்த முடியுங்களா எப்படின்னு கேட்கலாம். ஓகேம்மா, 6 மாதம் ஆச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா டாக்டர்? என்ன காரணம்னு சொன்னாங்களாம்மா? ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்களா? அது வந்து பிறவியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஓஹோ. இப்போ 6 மாதம் ஆச்சுங்க குழந்தைக்குங்க. ஆ, ஹார்ட் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை குணப்படுத்த முடியுங்களா எப்படின்னு கேட்கலாங்க. திருப்பி சொல்லுங்கள். குணப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன். முடியுமா அப்படின்னு கேட்குறேங்க. நான் கேட்குறேங்க. அதாவது காரணம் தெரிஞ்சாதான் குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். இப்போ குழந்தை எப்படி இருக்குமா? குழந்தை நல்லா நடந்துட்டு இருக்கு, நல்லா விளையாண்டுட்டு இருக்கா? நல்லா விளையாடுறதும் நல்லா விளையாடுறாங்க சார். எல்லாமே இருக்குங்க. ஆனா வந்து இந்த 2 மாசத்து குழந்தைய இருக்கிறது சளியா இருந்ததுங்க சார். அது போய் பார்த்தேங்க கோயம்புத்தூர் ஜிஹெச்லங்க. அது வந்து ஹார்ட் வீக்கா இருக்கு, எப்ப வேணா நிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதான் கேட்குறேங்க அப்படின்னு. இப்போ உள்ள காலகட்டத்தில் மோஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். மெஜாரிட்டி, ஒரு மைனாரிட்டிக்கு தான் இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதுக்கு முக்கியமாக என்ன காரணம் கண்டுபிடிக்கணும். அந்த ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சு, நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேல்வ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹார்ட் மசில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்டுக்கு வெளியில் ஒரு கவரிங் பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க, அதனால கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், இன்ஃபெக்ஷனால் வரலாம். என்ன காரணம் கண்டுபிடிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எனி டைம் ஹார்ட் நிற்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு சடன் கார்டியாக் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதுவும் இட்ஸ் காமனஸ்ட் காஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் தான். அது கூட யூ கேன் ஃபிக்ஸ் இட். அதாவது டெத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ அது காரணம் தெரிஞ்சால் தான் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும்.
பெஸ்ட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா யூ ஷுட் see a cardiologist குழந்தைங்க கார்டியாலஜிஸ்ட் யாராவது பாருங்கள், பார்த்துட்டு ஐ எம் ஷுர் தே வில் கிவ் யூ த ரைட் அட்வைஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்கம்மா, இருக்காங்க. எனக்கு 11 வயசுல ரொமான்டிக் ஃபீவர் வந்துச்சு. சொல்லுங்கம்மா. நான் வந்து ஏஎஸ்ல டெஸ்ட் பண்ணப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தேன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அதுக்கு பென்சிலின் 12 lakhs ஊசி போட சொன்னாங்க. ஓகே. அதை நான் ஒரு 5 years போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனால் மறுபடியும் இப்போ கால் பெயின் அதெல்லாம் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே மறுபடியும் வருது. சரிங்கம்மா. இப்போ மறுபடியும் 6 months முன்னாடி மறுபடியும் எடுத்தாங்க டெஸ்ட்டு. சரிங்கம்மா. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் ஆயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் வருமா இல்லை ஒரு டைம் க்யூர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வராது டாக்டர்? ஓகே டாக்டர். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதுமா நேமாக உங்களுக்கு ருமேட்டிக் ஃபீவருக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெனிசிலின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ க்யூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நேமாக கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. க்யூர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட்டில் எந்த விளைவுகள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதுக்கப்புறமும் திருப்பி கால் வலி மூட்டு வலி எல்லாம் வந்தால் அது எல்லாமே ருமேட்டிக் ஃபீவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா கால் வலி மூட்டு வலிக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ருமேட்டிக் ஃபீவர் ஒரு காரணம். அப்படி க்யூர் ஆகிட்டா திருப்பி வர்றது ரொம்ப ரேர். பட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது படபடப்போ இல்லை கால் வீக்கமோ இல்லை நடக்க முடியாமல் மூச்சிழப்பு, இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை திருப்பி பார்க்குறது பெட்டர். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அதை திருப்பி அடிக்கடி வருதுன்னா அதை சாதாரணமாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக போய் see your cardiologist or your general physician. அவங்களே கரெக்ட் அட்வைஸ் கொடுத்துருவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர் பாஷி, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ஏஜ் ரிலேட்டடாக மட்டும்தான் நிறைய ஹார்ட் டிசீஸ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மற்றபடி வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்? முக்கியமான வியாதி வந்து ஏஜ் ரிலேட்டட் தான். ஏஜ் ரிலேட்டட் மெஜாரிட்டி. இப்போ நம்பர் வைஸ் எடுத்தால் ட்ரீட்மெண்ட்டு ஜாஸ்தி வருது ஏஜ் ரிலேட்டட். அதில் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் காமன். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து, சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி வருது, ப்ளஸ் ஏஜிங். இப்போ வந்து நம்ம ஊரில் லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் ஆவரேஜ் இந்தியன் லாஞ்சிவிட்டி, அதாவது ஆவரேஜ் லாஞ்சிவிட்டி 70 ப்ளஸ் 71 ஃபார் ஃபீமேல்ஸ், 70 ஃபார் மேல்ஸ். ஓகே டாக்டர். வெஸ்டர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோன்னா 80 ஃபார் மேல்ஸ் ஆர் 81.5 ஃபார் ஃபீமேல். அதுதான் லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே டாக்டர். இப்போ நம்ம வந்து லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும்போது அது மாதிரி டிசீஸில் எல்லாம் கிட்னி டிசீஸ் வரலாம். எஸ் டாக்டர். நமக்கு வந்து லங்ஸில் ப்ராப்ளம் வரலாம், நிறைய அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ அதனால் ஹார்ட் டிசீஸும் அந்த மாதிரி ப்ரோக்ரெஸ் ஆகிடும். ஓகே டாக்டர். அப்போ ரத்த குழையில் பிளாக் இல்லாமல் வேல்வில் கால்சியம் வந்து அடைஞ்சிருக்கலாம். ஓகே. அதுதான் ஒரு முக்கியமான வியாதி. முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி நிறைய பார்க்குறது இல்லை. ஏன்னா 60-65 வயசில் எல்லாமே people will die before that. ஓகே டாக்டர். இப்போ நம்ம லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆகும்போது கால்சியம் வந்து அடைச்சிட்டு அயோர்டிக் வால்வில், மைட்ரல் வால்வ் அந்த இதிலெல்லாம் அடப்பு வந்தால் பிளாக் ஆகிடுச்சுன்னா இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம். சில மூளையில் எல்லாம் போயிடுச்ச, கால்சியம் போயிடுச்ச பேராலிசிஸ் வரலாம். ஹார்ட்டிலேருந்து பிளட்டு வெளியே போகிறது தடசம் வந்துட்டால் ஹார்ட் அட்டாக் மாதிரி, செஸ்ட் பெயின் அதெல்லாம் வரலாம். அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அயோர்ட்டா, நம்ம மகாதமனி, அது பிளட் வெசலில் அயோர்ட்டாயில் வீக்கம் வரலாம். ஓகே டாக்டர். மூளையில் போன ரத்த குழையில் பிளாக் வரலாம். ஓகே. அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ஹார்ட் வியாதி வர இந்த பேஷண்ட்ஸுக்கு அது ட்ரீட் பண்ணுறதுனா கொஞ்சம் கூட காம்ப்ளிகேஷன் முன்னாடியில் மாதிரி கிடையாது. ஓகே. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துக்கு வேறு மெடிக்கல் சயின்ஸோட ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எஸ் எஸ் டாக்டர். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பரவிந்தரம் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். எங்க அம்மாவுக்கு வந்துட்டு வயசு 50 ஆகுது சார். அவங்களுக்கு வந்து ஒரு 5 years முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு டியூப் வந்து ஃபுல்லா வந்து இதாயிடுச்சு அவங்களுக்கு. அப்படி சொல்லி ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தோம், எல்லாம் செஞ்சுட்டோம். ஆனா பட் அவங்க வந்து சுகர் பேஷண்ட் வேற, அந்த மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க.
சரிங்கம்மா. மறுபடியும் டாக்டர் நாங்க போகவே இல்லை. ஆனா போனா இவங்க வந்து என்ன செய்றாங்க, ஹார்ட் சம்பந்தமா எனக்கு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, மறுபடியும் ஓப்பன் ஹார்ட் எதுவும் பண்ணிடுவாங்களோ, எதுவும் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்றதுனால உடம்புக்கு எதுவும் கெடுதலா தருது. நீங்கள் சொல்கிறத கேட்டதுமா, ஏதாவது தப்பாக இருந்தால் திருப்பி கரெக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இப்போ மாத்திரை கொடுத்துருக்காங்க, ரத்த குழாயில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அடப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனால் ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்காங்க, கரெக்டா? ஆமா சார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதாவது நெஞ்சு வலி, இல்லை நடக்க முடியாமல், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு ப்ராப்ளம் இல்ல, நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஒரு ப்ராப்ளமும் ஒண்ணுமே கிடையாது. மாத்திரை கண்டினியூ பண்ணி டெய்லி குடுத்துட்டு இருக்கேன், டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க? பண்ணாங்க. அது வந்து வலி இருந்ததுனால ஒரு வாட்டி தொண்டல் எரிச்சல் ஜாஸ்தியா இருந்தது. அப்ப கொண்டு போய் காட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால வந்துட்டு தொண்டை எரிச்சல் ஜாஸ்தியா வந்து உங்களுக்கு டியூப் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தாங்க. ஓகே ஓகே. இப்போ உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலியோ இல்லை மூச்சிறப்பு எதுவுமே கிடையாது, நல்லா நடந்துட்டு இருக்காங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருந்தாலே ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. பட் உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் வெசலில் ப்ராப்ளம் இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது, ஏன்னா ஆஞ்சியோகிராம் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிசீஸ்ட் வெசல் வந்து ப்ராப்ளம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கு மருந்து மாத்திரை தான் பெஸ்ட்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு வேண்டிய அந்த பிளட் ப்ரெஷர் டேப்லெட்லாம் கொடுத்துருப்பாங்க, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பிளட்டு நல்ல கிளாட் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது கண்டிப்பாக மாத்திரை கொடுத்துருப்பாங்க. இதை ஆல்மோஸ்ட் சர்டன்லி கண்டிப்பாக லைஃப் லாங் சாப்பிட்றது தான் உங்கள் அம்மாவுக்கு பெட்டர். இது போக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ்னு ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு எதுவும் பண்ணாமல் இருந்தால் அதிகமாக தான் ஆகும். ஸோ நல்லா நடந்துக்கிட்டு இருந்து வெயிட்டை கம்மியாக வச்சுக்கிட்டு சாப்பாடில் கவனம் செலுத்தி அந்த சுகர் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டாச்சுன்னா இருக்கிற டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கும். அப்படி ப்ராக்ரஸ் ஆகாமல் இருந்ததுன்னா உங்கள் அம்மாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை இருக்காது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், ஜென்ரலாக வந்து நீங்கள் ஷோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வால் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால பிரச்சனைகள் வருது, எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம், அது ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்னால வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு காமன் கேள்வி என்னென்னா, யங்கர் பீப்புளுக்கு இப்போ அதிக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கா, ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ன்றது மாறி இப்போ லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளமாக மாறிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், பிரேக்குக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இப்போ யங் பீப்புளுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்றதுக்கு காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? ஜென்ரலாக இப்போ யங் பீப்புளுக்கு அதிகமாக கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்களா, நம்ம ஸ்பெஷலாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக யங் பீப்புளில் அதிக பேருக்கு ஹார்ட் டிசீஸ் வருது. ஐம் ஷுர் டாக்டர் பாஷி கூட அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஐ திங்க் நம்ம லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச்ட். முந்தியெல்லாம் எப்பயுமே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க ஓடிட்டே இருக்கும், ஆடிட்டே இருக்கும். அது சர்டன்லி நாள்லாம் அப்படி தான் ஐ கேம் அப். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ரோட்டில் விளையாடுறதே இல்லை. மெனி பீப்புள் அஸ் வெஸ்டர்னைசேஷன் வர எல்லாருமே ஃப்ளாட்டுகளில் முடங்கியிருக்காங்க. எல்லாருமே கேம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி செடன்ட்ரி ரெக்ரியேஷன் அண்ட் செடன்ட்ரி கம்பெனிஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கூட பக்கத்தில் ஒரே கம்ப்யூட்டர் உட்காந்து இல்லை ஒரு ஃபோனை வச்சு இப்படி தான் விளையாண்டுருக்காங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாச்சு, அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் டயட். நம்ம சாப்பாடு சாப்பிட்றது மோர் ஃபேட்டி ஃபுட்ஸ் அதிகமாகிடுச்சு. அண்ட் பீப்புள் ஈட்டிங் அவுட் சைட்